பிளஸ்ஸி எங்கே? அங்கே உட்காந்துருக்கா. திரும்பவும் அவள் கரெக்டான இடத்துல ஸ்பாட்டில் உட்காந்துருக்காங்க. உண்மையிலே கை தட்டுவோம்க்கா. எவ்வளோ அருமையான பிள்ளை. ஆமாம், ஒரு சிலர் கேள்வி கேட்கறதுனாலேயே அவர்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்ந்து விடுவார்கள். ஆனால் அப்படி நகராமல் தில்லா தெம்பா இந்தியன் ஆர்மியில் வேலை செய்யக்கூடிய பொம்பளைய மாதிரி, அந்த லடாக் பகுதியில் நிற்கக்கூடிய பொம்பளைய மாதிரி நின்றுருக்காளா? எவ்வளோ பெரிய தைரியசாலி பாருங்க. நான் இப்போ அவர் அதற்கு தகுதியானவர் ஆனதுனால நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவரை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது, வேற எதையும் கடவுள்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஏசாயா 48:17 வாசிக்கலாம். ஏசாயா 48:17. இதில் ஆன்சர் இருக்குது. யாராவது சொல்லுங்க, என்ன ஆன்சர்? ஆக்சுவலாக நீ எப்படி நடக்க வேண்டும், நீ எப்படி வாழ வேண்டும், நீ என்ன பேசணும், நீ என்ன வேலை செய்யணும், நீ எந்த ஆன்மீகத்தை பின்பற்ற வேண்டும், உன்னுடைய சொற்கள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கே தெரியாது. அதை முழுசா தெரிஞ்சது யார் தான்? உன்னை படைத்த தேவனாகிய கர்த்தர். அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வழியிலே நம்மை நடத்துகிறவர் அவர் மட்டும்தான். நம்ம பிள்ளைகள் சித்தப்பா வீட்டுக்கு போகும், பெரியப்பா வீட்டுக்கு போகும். நம்ம பிள்ளைகள் யாருடைய வீட்டுக்கு போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரோம். எங்கே போய் சுற்றிட்டு வந்தாலும் நம்ம பிள்ளைகள் அங்கெல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து அந்த தப்பை பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம அடிப்போம். காரணம் என்ன? சித்தப்பா அந்த பிள்ளைகளை அடிக்க முடியாது. பெரியப்பா என் பையனை எங்கள் அண்ணன் அடிக்க மாட்டார், என் பையனை எங்கள் தம்பி அடிக்க முடியாது, எங்கள் தங்கச்சி, எங்கள் அக்கா யாருமே என் பிள்ளையை அடிக்க முடியாது. என் பிள்ளையை அடிக்கக்கூடிய உரிமை யாருக்கு தான் இருக்குது? எனக்கும் என்னுடைய மனைவி, பெற்றவர்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு. அப்போது பாருங்கள், அதாவது பிரயோஜனமாயிருக்கிறதை அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ பிரயோஜனமாக இருக்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கறது யாரு? நமக்கு எது பிரயோஜனம்னு தெரிஞ்சது யாரு? நம்ம அப்பா மட்டும்தான். ஒரிஜினல் தகப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். என் பிள்ளை மருந்து கசப்பாக இருந்தாலும் எப்படி ஆகிலும் பழத்துக்குள்ளே வச்சு முழுங்க வச்சிருவார். யாரு? ஒரிஜினல் தகப்பன். மருந்து கசப்பாக இருக்கிறதுனால அது பரவாயில்ல மக்கா, நான் அவனுக்கு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி தரேன்னு அப்படி சொல்லிட்டு அப்படி ஏமாற்ற மாட்டார். கசப்பான மருந்தை எப்படியாகிலும் உள்ள அமுக்கி தள்ளிடுவார். காரணம் என்ன? ஒரிஜினல் தகப்பன். தப்பு பண்ண பட்டுன்னு போடுவார். காரணம் என்னென்ன? ஒரிஜினல் தகப்பன். அதான் ஒரிஜினல் தகப்பனுடைய